ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி சிங்கப்பூர். நான் இந்த தடவை ஊருக்கு போயிருந்தப்போ அங்கே வாங்கியிருந்த சில சாரீஸ் அப்புறம் மற்ற ட்ரெஸ்ஸஸ் பற்றின வீடியோ தான் இது. சில்க் சாரீஸில் 2 இது எடுத்திருந்தேன். 2 சாரியோட கலர் காம்பினேஷனுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் அதை வாங்கியாச்சு. அப்புறம் இது ஒரு சில்க் காட்டன் சாரீ. இது ஒரு அழகான ப்ளூ கலரில் காப்பர் ஜரியோடு இருந்துச்சு. என்கிட்ட டார்க் ப்ளூவில் ஒரு சில்க் காட்டன் சாரீ ஏற்கனவே இருக்குது. அதுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் தான் அதே கலரில் தான் இருக்கும். இந்த சாரிக்கு கொடுத்துருந்த ப்ளவுஸ் காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருந்தது. ப்ளவுஸும் நான் ஊர்லேயே ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டேன். சிங்கப்பூரில் இது வரைக்குமே நான் ப்ளவுஸ் தைச்சதே இல்லை. ஊருக்கு போகிறப்பெல்லாம் அங்கேயே தைச்சி வாங்கிட்டு வர்றது தான். அப்புறம் இந்த சாரி எங்களோட நெய்பர் ஒருத்தங்க இருக்காங்க, ஃப்ரெண்டு தான் அவங்களுக்காக அம்மா வாங்கி கொடுத்தது. இந்த ஒரு க்ரீன் கலர் சாரி அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், அதனால தான் இந்த கலரில் வாங்கியிருந்தாங்க. அப்புறம் இது ஒரு காட்டன் சாரி. பியோர் காட்டனில் வெயிட்லெஸ்ஸாக ரொம்ப சாஃப்டான ஒரு மெட்டீரியலில் இருந்துச்சு. ஊரில் இருக்கும்போது குலதெய்வ கோயிலுக்கு போனப்போ இந்த சாரீ தான் கட்டிட்டு போயிருந்தேன். ரொம்ப சாஃப்டாக கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதோட இது அயன் பண்ணலாம் தேவையில்லை. மன்னார்குடியில் உள்ள ஒரு கடையில் வாங்கினது தான் இந்த சாரீ. அம்மா தான் அந்த சாரீ வாங்கியிருந்தாங்க. அடுத்து க்ரீன் கலரில் உள்ள இந்த ஒரு காட்டன் சாரியும் அங்கே வாங்கினது தான். இதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. இது என்னோட தங்கச்சி வாங்கியிருந்தா. இந்த சாரியுமே பிரைட்டான ஒரு கலர் காம்பினேஷனில் ரொம்பவே அழகாக இருந்தது. இது அவள் சென்னை போயிருந்தப்போ ஏதோ ஒரு கடையில் எடுத்ததுன்னு சொன்னால், கடை பேர் ஞாபகம் இல்லை. இதுக்கெல்லாம் நான் ப்ளவுஸ் தைக்கலை, ஊரில் டைம் இல்லை, அதனால் வந்தாச்சு. இதுக்கு என்ன கலரில் ப்ளவுஸ் இருக்கணும் நான் இன்னும் எடுத்து பார்க்கல. இதுவுமே ஒரு சாஃப்டான காட்டன் மெட்டீரியலில் தான் இருந்துச்சு. ஊரில் இருக்கிறதுனால என் தங்கச்சி நிறைய சாரீஸ் எடுத்து வச்சுருப்பா. சிலதை ஆசைப்பட்டு எடுத்துட்டு அப்புறம் பிடிக்கலைன்னு சொல்லிட்டு கட்டாமையே வச்சுருப்பாள். அவங்க வீட்டில் போய் பார்த்தா அந்த மாதிரி நிறையா சாரீஸ் இருக்கும். நான் போகிறப்போல்லாம் அவளோடதுலேருந்து ஏதாவது 1-2 எடுத்துகிட்டு வந்துடுவேன். இது வாங்கினதுலேருந்து ஒரு தடவை கூட அவள் கட்டவே இல்லை. சில புடவைக்கெல்லாம் ப்ளவுஸ் எல்லாம் கூட தச்சு வச்சுருக்கோம், ஆனால் யூஸ் பண்ணதில்லை. நிறையா அந்த மாதிரி வச்சுருக்கா. நான் இது 2 மட்டும் இந்த தடவை எடுத்துகிட்டு வந்திருந்தேன், இந்த பிங்க்கும் இந்த பிளாக்கும். இந்த சாரீஸ் எல்லாம் திருச்சி போத்தீஸில் வாங்கினது. 2 இதுக்கு மட்டும்தான் ப்ளவுஸ் தைச்சேன். அதில் 2 சாரீஸ் பார்டர் இல்லாமல் ப்ளைனாக இருக்குது. இதுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி லைட் கலர் சாரீஸ்க்கெல்லாம் அதே கலரில் ப்ளவுஸ் போட்டால் அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்காது. அதனால தான் நான் இந்த சாரீஸ்க்கெல்லாம் ப்ளவுஸ் தைக்காமையே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த புடவையில் கொடுத்துருக்கிற டிசைன்ஸில் உள்ள ஏதாவது ஒரு கலரில் ப்ளவுஸ் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். மீஷோவிலையும் அமேசான்லேயும் சில ப்ளவுசஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். அதில் ஏதாவது இதுக்கு மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். இந்த சாரீஸ் எல்லாமே 1000-1200 அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருந்தது. இதுவும் போத்தீஸில் எடுத்த ஒரு சாரீ தான். இது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. அதோட ரேட்டும் ரொம்ப கம்மி தான். அவங்க அப்பா தான் இந்த சாரீ செலக்ட் பண்ணியிருந்தாங்க. இதோட ப்ளவுஸும் ஊர்லேயே தைச்சாச்சு. இந்த சாரியோட கலர் என்னன்னு எனக்கு சொல்ல தெரியலை. லைட் ப்ரௌனா இல்லை கிரே கலரானு தெரியலை, ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அந்த சாரியில் உள்ள ஃப்ளோரல் டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதில் இருக்கிறது எல்லாமும் மீஷோ அமேசானில் வாங்கின ப்ளவுசஸ். என்னோட நெய்பர் ஃப்ரெண்டு வாங்க சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்காக வாங்கினது. இதில் 10 ப்ளவுஸ் வரைக்கும் இருக்கும். ஊர்லேயுமே நிறைய சாரீஸ் எல்லாம் இருக்குது. அதில் சிலது ஒரு தடவை 2 தடவை தான் கட்டியிருப்போம், அதோட அதெல்லாம் மறந்தே போயிருப்போம். இது ஊரில் ஏதோ ஒரு வெட்டிங் டே அப்போ எடுத்த ஒரு சாரீ தான். ரொம்ப அழகாக இருக்கும். இதோட கலர் காம்பினேஷன் அப்புறம் இதில் உள்ள ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அப்போவே இதோட ரேட்டு 4000 வந்துச்சு. இங்கே எதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இதையும் கையோடு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது 2ம் மன்னார்குடியில் உள்ள காதி கிராஃப்ட் கடையில் எடுத்தது.
ஏற்கனவே உள்ள ஒரு ஷாப்பிங் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அங்கே வெயிட்லெஸ் டவல் கிடைக்கும், அதுவும் பெட்ஷீட்டும் பார்க்குறதுக்காக தான் அந்த கடைக்கு போயிருந்தோம். அங்கே அந்த சாரீஸ் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் அங்கே 2 இது வாங்கியிருந்தேன். நல்ல ஒரு அழகான பியூர் காட்டன் புடவை இது. இதோட ரேட்டு ஒவ்வொன்றும் 1510 ரூபா போட்டிருந்தாங்க. எல்லா புடவையுமே அழகான கலர் காம்பினேஷனில் இருந்தது. எனக்கு என்னவோ இந்த ஒரு புடவை பார்த்ததும் இதை வாங்காமல் வர மனசே வரல. இந்த ஒரு கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது எல்லாத்துக்குமே ப்ளவுஸு சாரிலேயே இருக்குது. இதுக்கெல்லாம் இன்னும் ப்ளவுஸ் தைக்கலை, நெக்ஸ்ட் டைம் போகிறப்போ தான் தைக்கணும். எப்போவுமே நான் இந்த மாதிரி கடையில் சாரீஸ் வாங்கும்போது நம்ம வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கு அந்த கலர் பிடிக்கலைனாலும் கூட எனக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக எடுத்துருவேன். இதுவும் அங்கே வாங்கினது தான். இதோட கலர் காம்பினேஷனும் ரொம்ப அழகாக இருந்தது. இது ஒரு மாதிரி மைல்டு கலராக இருந்தது, ஆஷ் கலரில் இந்த மாதிரி ஒரு பிளாக் காம்பினேஷனில் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதனால் இதையும் வாங்கிட்டேன். அப்புறம் குர்த்திஸ் 4 வாங்கியிருந்தேன். டைம் இல்லாததுனால நாங்கள் கிளம்புற அன்னைக்கும் முதல் நாள் போயிட்டு அவசரமாக இது 4 செலக்ட் பண்ணி எடுத்திருந்தேன். கிராண்டாக இல்லாமல் கேஷுவலாக போடுற மாதிரியான குர்த்திஸ் தான் இது எல்லாமும். பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக, மெட்டீரியலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரேட்டுமே கம்மி தான். இதை மெஷின்லேயும் கூட வாஷ் பண்ணலாம், கலர்லாம் எதுவுமே ஷேட் ஆகலை. இது வந்து போத்தீஸில் வாங்கினது. அங்கே நான் குர்த்திஸ் எதுவும் அந்த அளவுக்கு வாங்கலை, புடவை மட்டும்தான் வாங்கியிருந்தேன். வீனெக் டிசைனில் காட்டன் மெட்டீரியலில் இருந்துச்சு. இதோட ரேட்டு 1200. அப்புறம் 2 ஷால் வாங்கியிருந்தேன். இது 2மே மோஸ்ட்லி எல்லா டாப்ஸு குர்த்திஸ்க்குமே சூட் ஆகிற மாதிரியான ஒரு கலர் தான். இதோட ரேட்டு ஒவ்வொன்றும் 245 ருபீஸ் தான். இதில் பிளாக் கலரில் ஒன்றும், அப்புறம் அந்த ஒரு கோல்டன் கலர் வந்து ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். அந்த ஷேடு எனக்கு கிடைக்கவே இல்லை. லைட்டாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப டார்க்காக இருக்கும். இந்த கலர் எனக்கு அன்றைக்கி கிடச்சிது. இதில் இருக்கிறது எல்லாமும் நைட்டிஸ். எப்போவுமே ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே அம்மா சில நைட்டிஸ் வாங்கி வாஷ் பண்ணி வச்சுருவாங்க. இது 2ம் அம்மா வாங்கினது மங்கை நைட்டி. நான் இப்போல்லாம் இந்த மங்கை நைட்டி வாங்குறதில்ல, ஏன்னா இதெல்லாம் அதிகமாக இப்போ கலர் ஷேட் ஆகுது. பிராண்ட் இல்லாமல் நார்மலாக உள்ள நைட்டிஸ் தான் இப்போ நான் வாங்கியிருந்தேன். நம்ம வீட்டில் அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த நைட்டிஸ் தான். அதனால் போகிறப்பெல்லாம் எப்படியும் இருக்கோ இல்லையோ வாங்கிடுவோம். அம்மா 2 இது வாங்கியிருந்ததுனால நான் 4 பீஸ் மட்டும் வாங்கினேன். இந்த நைட்டி நல்ல சாஃப்டான காட்டன் மெட்டீரியலில் இருந்துச்சு. ரேட்டு ரொம்ப கம்மி தான், ஒவ்வொன்றும் 300 ரூபா தான்.
ஏற்கனவே 2 இது வாங்கியிருக்கேன், கலர் எதுவுமே ஷேட் ஆகலை. அதனால் இந்த தடவை இதில் 4 இது வாங்கினேன். இதுவுமே கிளம்புற அன்னைக்கு முதல் நாள் எடுத்தது தான். டைம் இல்லாததுனால கொஞ்சம் ரஷ் பண்ணி தான் அவசரமாக இந்த கலர்லாம் சூஸ் பண்ணினேன். இந்த நைட்டிஸ்லாம் நம்ம ஆல்டர் கூட பண்ண வேண்டியதில்லை, கரெக்டான ஃபிட்டிங்கில் இருந்தது. இது ஹாஃப் சாரி டைப்பில் உள்ள ஒரு ட்ரெஸ் என் பொண்ணுக்காக வாங்கினது. இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணினது தான், கை மட்டும் அட்டாச் பண்ணாமல் இருந்தது. அதை மட்டும் ஆல்டர் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தோம். இந்த ஒரு கலரும் ரொம்ப அழகாக இருந்தது, அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த ப்ளவுசஸ் எல்லாமும் அமேசானில் நான் எனக்காக வாங்கினது. எல்லா ப்ளவுசஸுமே மெட்டீரியல் அப்புறம் டிசைன்ஸ் எல்லாமும் ரொம்ப நல்லா இருந்தது. இது வீனக் டைப்பில் உள்ள ஒரு ப்ளவுஸ். இந்த ப்ளவுஸ் கலரில் டிசைன் உள்ள எல்லா சாரீஸ்க்குமே இதை மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். கோல்டன் கலரில் உள்ள போட்நெக் ப்ளவுஸும் ஒன்று வாங்கியிருந்தேன். இதுவுமே நிறைய சாரீஸ்க்கு மேட்சிங்காக இருக்கும். இதுவும் ஒரு வீனக் மாடல் ப்ளவுஸ் தான். இது பட்டு சாரீக்கெல்லாம் கூட மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். ஷைனிங்கான சாஃப்டான ஒரு மெட்டீரியல் இது. நான் வாங்கின மோஸ்ட் சாரீஸ்க்கு இந்த அமேசானோட ப்ளவுசஸ் எல்லாம் மேட்சிங்காக இருக்கணும்னு நினைக்கிறேன். இதெல்லாமும் நான் எப்பவும் போல் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வர ப்ளவுஸ் துணி தான். இன்னமும் நான் ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிக்கலை, ஆனால் ட்ரையல் பார்க்குறதுக்கு துணி நிறையா இருக்குது. இது எல்லாமும் தான் இந்த தடவை நான் ஊரில் வாங்கினது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.